பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆண்டவரோடு நடக்கிறது ஒரு இனிமையான அனுபவம். அதான் 2 பேரும் வாக்கிங் போனா பேசிக்கிட்டே போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே நடந்துகிட்டே பேசிக்கிட்டே நடப்பாங்க. அதே மாதிரி ஆண்டவரோடு வாழ்நாள் முழுவதும் நடப்பது, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவரோடு ஷேர் பண்ணுவது, அவர் மனதில் இருக்கிறது நம்மோடு ஷேர் பண்ணுவார். அதுதான் இயேசுவோடு நடத்தல், அந்த அனுபவம். அப்போ ஆண்டவர் தினந்தோறும் தன்னுடைய மனதில் இருக்கிறத பேசுவாரு, தான் விரும்புகிறதை பேசுவார். இந்த மாதிரி கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டே நடத்தி கொண்டு வருவதை அறிந்து ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, 28 சங்கீதம் 8 வசனத்துல, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தர் தான் உங்களுக்கு பலன், உங்களுக்கு அடைக்கலம். எனக்கு ஒரு பலன் இல்லைங்க, ஒன்றும் பண்ண முடியலங்க, பிரச்சனை, இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய பலன். நீ எல்லாவற்றையும் தாண்டி போவீங்க. இப்போ வந்திருக்குல்ல பிரச்சனை, நெருக்கம், உபத்திரம், பாடுகள், இது எப்படி தாண்டது? என்கிட்ட என்ன பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல? கர்த்தர் தான் உடைய பலன், அவர் கூட இருக்கிறது தான் பலன். நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க தாண்டி போவீங்க. அது உங்களை மேற்கொள்ளாது, அது உங்களை முடைக்க போடாது. ஏன்னா அவர் உங்களை பலனாய் மாத்திரம் அடைக்கலாம். அடைக்கலம்னு சொன்னா உங்களுக்கு அவர் தான் பாதுகாப்பு. அடைக்கலமாக உங்களை வைத்திருக்கிறார். அவரை தாண்டி உங்களை எந்த பிரச்சனையாவது தொட முடியுமா? அவரை தாண்டி பிசாசு உங்களை தொற்ற முடியுமா? அவரை தாண்டி பொல்லாத மனிதர்கள் உங்களை தொற்ற முடியுமா? அவர் அடைக்கலாம். அவரு தான் உடைய பலன். பயப்படாதங்க. தன்னுடைய பலனை நமக்கு கொடுக்கும்படிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடைவீர்கள் என்று சொல்லி, அந்த அபிஷேகம், அதுதான் நமக்கு பலன். அந்த பரிசுத்த ஆவினால் எப்பவுமே நிறைந்திருங்க. ஆவில அனலா இருங்க, அந்த பலனா இருக்க முடியும். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் என் பலன், நீங்க தான் என் அடைக்கலம். ஒன்றும் என்னை அசைக்க முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாது. அந்த பலனாயிருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும், அந்த அபிஷேகம் எனக்குள் இறங்கட்டும், அந்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.